இன்றைக்கி நாம் என்ன கதை பார்க்க போகிறோம் தெரியுமா? பாரதி பாஸ்கர் பெரிய பேச்சாளர். யூடியூப்பில் திரும்புகிற இடமெல்லாம் அவங்க தெரிவாங்க. பெரிய பேச்சாளர், ரொம்ப பிரபலமானவர். அவர் எழுதிய கதையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கதையோட பேர் பாருங்களேன், 1 2 3 4 1. இதுதான் அந்த கதையோட பெயர். கதை நல்ல சுவாரஸ்யம். அதை பார்க்கும்போதே நம்மளோட நினைவு வரும், நாம் என்னென்னலாம் நினைக்கிறோங்கிறதெல்லாம் நினைவு வரும். நல்லா இருந்தது. சரி, உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். திலகா அப்படின்னு ஒரு பெண்ணு. அவள் என்ன பண்ணுறா, காலையில் அவளுக்கு 9 மணிக்கு தான் பிரேக்கு கிடைக்கும். 5:30 மணிக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே எழுந்திருக்கும் போதே அவளுக்கு கஷ்டம்தான், ரொம்ப சோர்வாக தான் இருக்கும். அதோடு உச்சி கொட்டிக்கிட்டே எழுந்திருப்பா. எழுந்திரிச்சு பாலை காய்ச்சி குக்கரில் இட்லி ஊற்றி சமையல் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பெரிய பொண்ணு கல்பனாவை எழுப்பி, சின்ன பையன் கண்ணனை எழுப்பி அவங்கள குளிக்க வச்சு அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு கணவனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு இந்த குழந்தைங்களோட சாக்ஸை தேடி கண்டுபிடிக்கிறது இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ பெரிய ஒரு தொந்தரவு. அதையும் தேடி கண்டுபிடிச்சி கல்பனாவை ரிக்ஷாவில் ஏற்றி விட்டுட்டு இந்த கண்ணனை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் விட்டுட்டு வரும்போது கத்துன்னு கத்துவான். ஆனாலும் அவனை அங்கே தள்ளி விட்டுட்டு அதோட வீட்டுக்கு 9 மணிக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருப்பான். அதுதான் அவளுக்கு கிடைக்கிற முதல் பிரேக்கு. அவளோட கணவன் என்ன பண்ணுவான், வீட்டில் சும்மா தானே இருக்க, ஒட்டடை அடிக்க மாட்டியா அப்படின்னு அவளோட கணவன் கேட்டதை அவளுக்கு நினைவுக்கு வருது. அப்படியே மேலே பார்க்குறா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்ம என்ன சும்மாவாக இருக்கோம், எப்போ பார்த்தாலும் வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கோம். இவள் சீரியல் கூட பார்க்க மாட்டாள், வீட்டு வேலை செய்கிறதுக்கே இவளுக்கு சரியாக இருக்கும். அப்படி சீரியல் கூட பார்க்காதவளை சும்மா தான் இருக்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ கோபம் வரும் அவளுக்கு. ஆனால் ரொம்ப கோபமும் இருக்குது, வருத்தமும் இருக்குது. தலை குளிச்சிருக்கா அன்றைக்கி காலையில். அந்த தலையில் சுற்றி கட்டுன அந்த டவலை கூட இன்னும் எடுக்கலை. காலையில் குளிச்சுட்டு கட்டுனவ இவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த டவலோடையே இருக்கா. அதை கட்டி போட்டுட்டு அப்படியே தலையை அப்படியே ஒரு 4 தட்டு தட்டிக்கிட்டு இப்படி வெளியில் வரும்போது எதிர் வீட்டில் இருக்கிற திலகா, இந்த திலகா எதிர் வீட்டில் இருக்கிற மைதிலியை பார்க்குறா. மைதிலிக்கு ஒரு மகிழ்ச்சியோடு அவள் ஸ்கூட்டியை தள்ளிக்கிட்டு வெளியில் வர்றதை பார்க்குறா. பார்க்க திலகாவுக்கு ஒரே எரிச்சல். இவள் எவ்வளோ சுதந்திரமாக இருக்கா, எவ்வளோ பண நடமாட்டம் இருக்குது இவளுக்கு. நானும் இருக்கனே, ஒரு வண்டி வாங்கிக்கிறேன், வெளியில் போயிட்டு வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். இவள் கணவனுக்கு முரளி இருக்கானே, அவனுக்கு பெரிய ஜோக் அவள் சொன்ன மாதிரி. அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், இந்த பாரு, நம்ம வீட்டில் ஒரே ஒரு சம்பளம்தான், 2 சம்பளம் இல்லை, நினைவில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவனோட அக்கா வரும்போது இவள் வண்டி கேட்டதை சொல்லி சிரிப்பான். 2 பேருமே சிரிப்பாங்க. ஆனால் மைதிலி அவள் கணவனை பார்த்து ஒரு 4 வார்த்தை கேட்குறதுக்கு முடியும், ஆனால் இவளால் அதை கேட்கவே முடியாது. ஏன்னா எதிர் வீட்டு மைதிலி சம்பாதிக்கிறா. அவளை எதிர்த்து பேச அவள் கணவனுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் திலகா நினைக்கிறா, நாம் மட்டும் நல்லா படிச்சிருந்தோன்னு வச்சுக்க, இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்குமா அப்படின்னு அவளுக்கு மனசு சொல்லுது. ஒரு டீச்சர் வேலைக்காவது நம்ம போயிருந்துருக்கலாம், ஒரு 4 வார்த்தை முரளியை நறுக்குன்னு கேட்டிருந்துருக்கலாம். இதை நினைக்கும் போதே திலகாவுக்கு ஒரே அழுக. எதுலையாவது மனசு செலுத்தலாம் அப்படின்னு காலையில் வந்த பேப்பரை புரட்டி பார்க்குறா. ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரே வெறுப்பு. அப்படியே தூக்கி தொப்புன்னு போடுறா. அதுக்குள்ளே இந்த மைதிலி என்ன பண்ணுறா, ஸ்கூட்டரில் ஏறினால அறக்க பறக்க ஆஃபீஸ்க்கு போய் சேரும்போது மணி 10:10. உடனே அவன் நினச்சிக்கிறா, நரகத்துக்கு போனால் நமக்கெல்லாம் புதுசாகவே இருக்காது. ஏன்னா இந்த சிட்டி டிராஃபிக்கில் வண்டி ஓட்டியே போன பிறகு இதில் நரகத்தில் வாழறது என்ன கஷ்டமா என்ன அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஸ்கூட்டியை பார்க் பண்ணுறா. என்ன மேடம், இன்றைக்கும் லேட்டா அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர். டெய்லி கரெக்டாக 10 மணிக்கெல்லாம் பேங்க்குக்கு ஏதோ நேர்த்தி கடன் மாதிரி வர்ற கஸ்டமர் தான் அப்படி கேட்குறது. வேலைக்கு கிளம்புற வரைக்கும் இந்த நாசமாக போகிற மாமியார்
ஒரு வேலையும் பண்ண மாட்டா. எல்லாம் நம்ம தான் செஞ்சுட்டு கிளம்பணும். கூடுதலாக ஏதாவது ஒரு வேலையை மாமியாரை செய்ய சொன்னால், நான் இங்கே எல்லாருக்கும் வேலைக்காரியாக இருக்கேன், என் பொண்ணு வீட்டில் போய் நான் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதாளம் முருங்கை மரம் ஏறும். மாமியார் தான் அவள் அப்படி சொல்கிறா. அப்புறம் இவ தான் போய் விக்ரமாதித்தன் மாதிரி மாறி மாறி அந்த வேதாளத்தை மரத்துலேருந்து இறக்கி கொண்டாடணும். அவளுக்கு அவ்வளவு எரிச்சல் அவள் மாமியாரை நினச்சி. மைதிலி, நான் கேஷ் கவுண்டரில் இருக்கோம், 10 மணிக்கு முதல் கஸ்டமர் வரும்போது நாம் வரவேற்க தயாராக இருக்கணும். தினமும் லேட்டானால் என்ன செய்யறது? ப்ளீஸ் பி ஆன் டைம். கண்டிப்பாக பேசுகிறா அஞ்சனா கிட்ட. அஞ்சனா கண்டிப்பாக பேசுகிறா. சாரி அப்படின்னு முனைக்கிட்டே அவளோட சீட்டுக்கு வரா மைதிலி. மேடம், இன்றைக்கி ஸ்மால் டினாமினேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 3 லட்சம் கட்ட வந்ததில் 150 அள்ளிக்கிட்டு வந்திருக்கிறாரு கஸ்டமர். நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டே சொல்லிக்கிட்டா. என்ன தான் கவுண்டிங் மிஷின் இருந்தால் கூட இந்த கள்ள நோட்டை செக் பண்ணணும் அப்படின்னா மேனுவல் செக் வேணும். இன்றைக்கி விரல் வீங்காமல் இருக்க கடவுளே வரங்குடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் வேலையை பார்க்குறா. 11 மணிக்கு இடைவெளி. அந்த நேரத்தில் மைதிலி தன்னோட இருக்கையில் இருந்துக்கிட்டே அந்த மேலதிகாரி அஞ்சனா காமத்தை பார்க்குறா. இந்த அஞ்சனா காமத்துக்கு தனியாக ஒரு கேபினே இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பாள். எல்லாரையும் சத்தம் போட்டுக்கிட்டு பேசுவாள். இவளுக்கு பாராட்டவே தெரியாதா அப்படின்னு மைதிலி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மைதிலிக்கு நினைவு வருது. நானும் பிகாமோடு நிறுத்தாமல் சிஏ அல்லது எம்பிஏ பண்ணியிருந்தா அஞ்சனா மாதிரி இருந்திருக்கலாம். ஏசி காரு, ஏவலுக்கு ஆளுன்னு வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் ராணியாட்டம் இருந்திருக்கலாம். வீட்டில் பாத்திரம் தேய்க்க ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ராஜம் பாதி நாள் வரலைன்னா பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து பால் கார்டு வாங்குகிற வரைக்கும் அத்தனை அசைன்மெண்ட்டுக்கும் வீட்டில் குத்தகை எனக்கு தானே. வீடு கட்ட லோன் வாங்கிட்டு கஷ்டப்படுற நேரத்தில் வேலைக்காரிக்கு எதுக்கு வீணாக சம்பளம் கொடுக்கணும்? அதுவும் அவள் பாதி நாள் வரதே இல்லை. நிறுத்திட்டு அவளை, வேணும்னா நானும் கூட மாட வேலை செய்கிறேன்னு வேலைக்காரியை விஆர்எஸில் அனுப்ப திட்டம் போடுற மாமியார். வீட்டு லோன் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டு எப்போ கிடைக்கும் மைதிலி என்று தேனொழுக பேசும் கிரிதர். இவ வேலையில் குற்றம் கண்டுபிடிச்சே பேர் வாங்குகிற அந்த அஞ்சனா காமத். சே, என்ன சுரண்டல்! பிறந்தா அஞ்சனா மாதிரி பிறந்திருக்கணும். வாரம் பார்லர் போவா. முடிய பாரு என்ன மின்னுது. இவ எப்போ ப்ரமோஷனில் போக சீனியாரிட்டி படி எனக்கு அவள் சீட்டு கிடைக்குமா? இல்லை காலத்துக்கும் இதே கவுண்டரும் அழுக்கு 50 ரூபான்னு ஒட்டுமா அப்படின்னு அவள் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. அங்கே அஞ்சனா காமத் இவளோட மேலதிகாரி இருந்தாலே அவளுக்கு தூக்கமாக வருது. நேற்று இரவு பார்ட்டி முடிஞ்சு அவள் வீட்டுக்கு போகும்போது ராத்திரி மணி 1. சுனிலோட தான் போனான். இருந்தால் கூட திரும்பும்போது கார் ஓட்டிக்கிட்டு அவள் தான் வந்தாள். சுனில் வண்டி ஓட்டுற நிலையிலேயே இல்லையே. வர வாரத்தில் 3 நாள் சுனில் குடிச்சிட்டு அடுத்த 10-12 மணி வரைக்கும் தூங்குறது அவனோட வாடிக்கையாகவே ஆயிட்டு. பிஸ்னஸ்ன்னு இவளோட பணம் பூரா அழிச்சிட்டான். இப்போ இந்த செலவு வேற. அஞ்சனா மெதுவாக தலையை அப்படி நிமித்தி பார்க்குறா. கவுண்டரில் மைதிலிக்கும் ஒரு கஸ்டமருக்கும் தகராறு. கஸ்டமரை பார்த்தா ஒன்றும் பெரிய ஆளாக தெரியல. இவ போக வேண்டிய அவசியம் கிடையாது, மைதிலியே சமாளிச்சிருவா. வேலையில் அவள் கெட்டிக்காரி தான். ஆனால் தினமும் லேட்டு. ஒரு டிரைவ் கிடையாது, மேலே போகணுங்கிற ஒரு வெறி கிடையாது. இவங்களுக்கெல்லாம் எப்போ தான் தெரிய போதோ. வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா திறமை மட்டும் பத்தாதுங்க. நெட்வொர்க்கிங் என்று சொல்லப்படுற 4 பேரை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப தேவைங்கிறது இவளுக்கு எப்போ தான் புரிய போகுது? இன்டர்காம் ஒலித்தது. என்ன அறைக்கு வா. இவளுடைய உயர் அதிகாரி மீனா மகாதேவன் தான். அஞ்சனா வெளியில் லிஃப்ட்டு பிடிச்சி 7ஆம் மாடிக்கு போனான். லேப்டாப்லேருந்து பார்வையை விளக்காமலே அந்த மீனா மகாதேவன், இந்த மாதம் நம்ம ரீஜனுடைய லாபம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அதுக்கு பெரிய காரணம் உன்னுடைய பிரான்ச் தான்.
டெபாசிட் குறைச்சல், வாராக்கடன் ஜாஸ்தி, என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டான். ஒரு குட் மார்னிங் கிடையாது, ஹலோ கிடையாது. ஏன் லாபம் குறைச்சலாக இருக்குது? நேராக மண்டையில் அடிக்கிற மாதிரி கேட்குறான். இது ஃபெஸ்டிவல் சீசன், நிறைய டெபாசிட்ஸ் வித்ரா ஆயிடுச்சு. அஞ்சனா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே, அஞ்சனா நீயும் உன்னோட மேனேஜர்களும் ஏசி கேபினில் இருந்தால் வேலை நடக்காது. பொட்டன்ஷியல் கஸ்டமர்களை நீங்கள் தேடுறதே கிடையாது. நீங்கள் லோன் சிபாரிசு செய்கிறதெல்லாம் அறத பழசான அரை திவால் பார்ட்டிகள். நாளை மறுநாள் எனக்கு நம்ம சேர்மனோட மும்பையில் ஒரு மீட்டிங் இருக்குது. நாம் கடன் கொடுத்தவங்களில் பாதி பேர் ஏன் காணாமல் போனார்கள்னு நான் விளக்கணும். நீங்கள் செய்கிற தப்புக்கெல்லாம் நான் சிலுவை சுமக்கணும். அவர்களிடமிருந்து வசூல் பண்ணுறதுக்கு என்ன திட்டம், என்ன தவறு அப்படின்னெல்லாம் ரிப்போர்ட் கொடுக்கணும். நாளைக்கு காலையிலக்குள்ளே எனக்கு ரிப்போர்ட் வந்தாகணும். மீனா மகாதேவன் திரும்பவும் லேப்டாப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நிற்கிறதா போகிறதா அப்படின்னு அஞ்சனாவுக்கு ஒரு தயக்கம். அதோட மெல்ல திரும்புகிறா. இந்த மீனா மகாதேவனுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். பேங்க்கில் இருக்கிற முக்கிய தலைவர்களில் ஒருத்தி. இவ கேட்குற ரிப்போர்ட் தயார் பண்ணுறதுக்கு எப்படியும் ராத்திரி மணி 10 ஆகிடும். இன்றைக்கி நைட்டு பார்ட்டியை ரத்து செய்ய வேண்டியது தான். அஞ்சனாவுக்கு ஒரே கவலை. அதோடு தான் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு வரா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் இருக்கிறோம்னு திமிரில் பேசுகிறா. பிரான்ச்சில் வந்து நேரடியாக கஸ்டமரை மீட் பண்ணால் தானே கஷ்டம் தெரியும். எனக்கு தெரிஞ்சவன்லாம் இன்சால்வெண்ட்டு கஸ்டமர்னால் இவளுக்கு தெரிஞ்ச இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் பேங்க்குக்கு வரவேற்க வேண்டியது தானே. நல்ல வேலை, இதை முன்னே எதிர்பார்த்து சேர்மனுக்கு இதில் என் தவறு ஒன்றுமில்லை என்று விளக்கி ஒரு மெயில் கொடுத்தாயிற்று. அஞ்சனாவோட செல்ஃபோன் சத்தம் கேட்குது. சுனில் தான். அவனுடைய கிரெடிட் கார்டு பில்லு வந்திருக்கு. 17,000 ரூபாய். கடன் அட்டையை கொடுத்த வங்கி மகானுபாவர்கள் அன்போடு அவனை எச்சரிக்கிறாங்க. அவளே பாக்கியை கட்டிட்டா நல்லது. இருக்கிற நெருக்கடியில் அஞ்சனாவுக்கு ஒரே ஒரு வெளிச்சம்தான் தெரிஞ்சுது. சேர்மனோட மீனா மகாதேவனுக்கு மீட்டிங் இருக்குது. ஏன் கடன் வாங்கியவர்களின் தகுதி இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்ற கேள்விக்கு மீனாவின் பதில் சேர்மனுக்கு திருப்தி அளிக்காது. சேர்மனுக்கே மீனாவை அவ்வளவாக பிடிக்காது அப்படின்னும் எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சதும் மீனாவை உபத்திரவமும் எந்த அதிகாரமும் இல்லாத ட்ரெயினிங்கிற மாதிரி இலாக்காவுக்கு மாற்றிட்டா அவளோட பதவி அநேகமாக அஞ்சனாவுக்கு தான் கிடைக்கும். போன பார்ட்டியில் கூட சேர்மன் அஞ்சனாவை விசேஷமாக கவனித்ததை எல்லோரும் பார்த்தாங்களே. மீனாவின் பதவி கிடைத்து விட்டால் சுனிலின் ஆடம்பர செலவுகளை சமாளிக்கலாம். பேங்க் பெரிய வீடு கொடுக்கும், டிரைவரோட பெரிய கார் கொடுக்கும், நிறைய பார்ட்டிகள். அஞ்சனா தலையை ஒரு உலுக்கிட்டா. முதல்ல இந்த சனியை பிடிச்ச ரிப்போர்ட்டை தயாரிக்கணும் அப்படின்ட்டு, மைதிலி வாடிக்கையாளர் நேரம் முடிந்ததும் என் அறைக்கு வா என்று சொன்னாள் அவள். மீனா மகாதேவன் அடுத்தது அவளோட லேப்டாப்பை மூடி வச்சுட்டு கிளம்பும்போது ராத்திரி மணி 10 ஆயிட்டு. வங்கியில் யாரும் இல்லை. ஒரு பெரிய நீளமான வராண்டாவெல்லாம் கடந்து போய் காரில் ஏறும்போது அவளுக்கு சோர்வும் களைப்பும் தான் அதிகமாக இருந்தது. அஞ்சனா மாதிரி மேனா மினிக்கிகளை வச்சுக்கிட்டு அவள் என்ன தான் பண்ண முடியும்? ஒழுங்காக ஒரு ரிப்போர்ட் தயாரிக்க தெரியல அவளுக்கு. ஆனால் பெரிய பெரிய பதவிகளுக்கு வரணுங்கிற ஆசை மட்டும் நிறையா இருக்குது. அந்த காலத்தில் மீனா எவ்வளோ மும்முரமாக உழைச்சிருக்கா. வங்கி தேர்வுகள் எல்லாத்துலேயும் அவள் தான் ஃபஸ்ட்டு வருவாள். தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிற ஆர்வமே வந்து சக்தி, உழைப்பே எல்லாத்துக்கும் கதி. வங்கிக்காக அவள் எவ்வளோ பாடுபட்டிருக்கா. மகாதேவன் இவளிடமிருந்து விலகி போன இரவுகள் ரொம்ப தூரம் தப்பான வழியில் வந்து திரும்பி போக முடியாதபடி தவிக்கிற மாதிரி அவரை எவ்வளோ தூரம் இழந்துட்டார். குழந்தைங்களும் இல்லாத வாழ்வு, வங்கி மட்டும்தான் லட்சியம். காலம் இவ்வளவு காலம் வாழ்ந்தாச்சு. இவ வாங்கின சுருக்கில் வேறு யார் பதவி உயர்வு வாங்கியிருக்க முடியும்? வங்கியின் நிர்வாக இயக்குனர் ஆகிறதுக்கு முடியும். ஆனால் புதுசாக வந்த சேர்மனுக்கு இவ்வளோ ஏனோ பிடிக்கவே மாட்டேங்குது. புது ரத்தம் வேணுமா?
அடுத்த மீட்டிங்க்கு பிறகு இவ முக்கியத்துவம் இல்லாத ஏதோ ஒரு பிரிவுக்கு மாற்றப்படலாம். என்ன செய்யறது? மீனா யோசித்தபடியே வெளியில் வரா. அவள் வாங்க வேண்டிய மருந்து இத்தனை பிரச்சனைக்கு நடுவுலையும் அவளோட உடல் பிரச்சனை வேறு. மருந்து சீட்டையும் பணத்தையும் கொடுத்துட்டு 24 மணி நேரம் மருந்து கடையில் மருந்து வாங்கிட்டு வர சொல்லி டிரைவரை அனுப்புகிறார். அந்த இருட்டு, காரில் தனிமை, அந்த தெருவை பார்க்குறா அப்படியே. இது அவள் அலுவலகத்தில் வேலை செய்கிற மைதிலி வசிக்கிற தெரு இல்லை. ஒரு முறை அவள் மீனா வீட்டுக்கு வந்திருக்கா. இந்த வீடு தான். மைதிலியின் வீடு இருட்டில் மூழ்கி கிடந்தது. அதற்கு எதிர் வீட்டில் மட்டும் விளக்கு எரிஞ்சது. வீட்டில் பால்கனியில் அவள் கணவன் உட்கார்ந்திருந்தான். திலகா, உன் பையன் என்ன சொல்கிறான்னு கவனிச்சியா? அவன் கேட்குறது அந்த இருளில் மீனாவின் காதுகளில் நல்லா வந்து விழுந்தது. வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டால் பேரை சொன்னால் சும்மா அதிருதில்ல அப்படின்னு பதில் சொல்கிறான். கணவனின் சிரிப்பும் மனைவியின் சிரிப்பும் அந்த தெரு முழுவதும் கேட்டது. குழந்தைகள் அந்த பெண்ணின் கன்னத்தில் முத்தம் கொடுத்து விட்டு உள்ளே ஓடுகின்றன. இப்போ கணவன் மெதுவாக மனைவி கிட்ட ஏதோ சொல்கிறான். அவள் சினுங்கிறா. அது ஒரு மௌனமான ஒரு படம் மாதிரி இவளுக்கு தெரியுது. மாதம் 6 இலக்கத்தில் சம்பளம் வாங்குகிற வங்கியின் அதாவது மிக உயர்ந்த அதிகாரிகளில் ஒருத்தியாக இருக்கிற மீனாவுக்கு அந்த 600 அடி சதுர குடியிருப்பில் வாசலில் எம் முரளி அப்படின்னு சாயம் போன போர்டு போட்ட வீட்டில் குடியிருக்கிற அந்த திலகாவோட இடத்துல நாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அடக்க முடியாத ஆசை அவளுக்கு பீறிட்டு எழுந்தது. அம்மா, மருந்து வாங்கியாச்சு, போகலாமா அப்படின்னு டிரைவர் கேட்டோன்னே என்று ஒற்றை ஒலியில் பதில் சொல்லிவிட்டு புறப்பட்டாள் மீனா என்று இந்த கதையை பாரதி பாஸ்கர் முடிக்கிறாங்க. இப்படி தான் நாம் என்ன பண்ணுறோன்னா, நாம் இருக்கிற இடத்துல ஒரு நிறைவுங்கிறது நமக்கு வரதே கிடையாது. நாம் அவங்கள மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்கள மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாம் எப்போவுமே அடுத்தவங்கள மாதிரி நாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிங்கிறத தான் மையமாக கொண்டு இந்த கதையை எழுதியிருக்காங்க. இது ஒவ்வொருத்தரும் அனுபவித்ததாக தான் இருக்கும். அவங்கள மாதிரி நான் இருந்தேன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவலையோட ஒவ்வொரு பிரச்சனைகளோட அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வாழ்க்கையின் உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாமே நல்ல பசுமையாக இருக்கிறது மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் எந்த அளவு அங்கே வறண்டு போய் கிடக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிற கதை தான் இது. இந்த ரொம்ப அழகாக அந்த கதையை பாரதி பாஸ்கர் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கதையை சிவசங்கரி எழுதியிருக்காங்க. அவங்க கதையிலையும் இந்த மாதிரி குறிப்பிடுறாங்க. பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாருமே இது ஒரு உளவியல் பிரச்சனை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு எல்லோருமே இது மாதிரி கதைகள்லாம் எழுதியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த கதை. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாமே அப்படின்னு நினச்சேன். கதையை கேட்டு மகிழுங்கள். மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்காக நிறைய கதைகள் காத்து கொண்டிருக்கின்றன. வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்கள்.